எபிசோட் 47. சாரிப்பா, நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு கரெக்டாக கெவின், ஃபேர்காட் மதர்னு எல்லாரும் வந்தாங்க. என்னப்பா நடக்குதுங்க? கெவின், நீயுமா? ஃபேரிகாட் மதர் அப்படின்னு நான் கூப்பிட, ஏண்டா உனக்கு ஃபேரிகாட் மதரும் கெவினும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறாங்களா? நாங்களாம் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு வாட்டர் கன்னோட வந்து நின்னான் பாரதி. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே பார்க்க, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவெஞ்சர்ஸ் மாதிரி கையில் வாட்டர் கன்னோட ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க அக்கா, எனக்கு பேசுகிறதெல்லாம் பெருசாக பிடிக்காது. அதுவும் இந்த மாதிரி திமுறா பேசுகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் 5 எண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லாரும் ஓடி போயிடுங்க. இல்லை, நான் அடிக்கிற அடியில் எல்லாரும் என் காலில் வந்து விழுந்து கதறுவீங்க அப்படின்னு டைலாக் சொன்னான் பாரதி. டே மாமா, நீ வீரமாக பேசுறதெல்லாம் சரி, கடைசியில் கோட்டை விட்டுற மாட்டியே அப்படின்னு தியா மொக்க பண்ண. ஏய், என்ன ஓரா பேசிட்டு இருக்க? எப்போவுமே நான் மொக்க பண்ணுறதே வேலையை வச்சுருக்கேன். ஓரா பேசாத, எல்லாம் தண்ணியை வாயிலே அடிச்சிடுவேன். செடப். அப்புறம் எல்லாரும் இப்போ நான் 5 எண்ண போகிறேன், ஓடுறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ஆரம்பித்தான். அது ஃபேரிகாட் மதர் கொடுத்த ஒரு மந்திர தண்ணி. அது சூரியக்காரங்களுக்கு ஒத்துக்காது. தெரியாமல் அது அவங்க வாய்க்குள்ளே போச்சு, இல்லை அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கதை முடிஞ்சுது. அப்போ தான் கெவின் இந்த சூரியக்காரங்களோட கையை ஒரு மந்திரம் போட்டு கட்டினான். அது அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கூட அவனுக்கு தெரியலை. தியா சக்தியை பயன்படுத்தி சூரியக்காரங்க மொத்தமாக ஒரு இடத்துல கட்டி போட்டா. நான் எல்லாத்தையுமே அதிர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி அவங்களால கையை எடுக்க முடியலை. என்னதான் அவங்க எனக்கு அம்மா மாதிரி இருந்தாலும் நிறைய குழந்தைங்கள அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க தியாவை கொல்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. அதனால் அவங்கள இப்போ போட்டு தள்ளுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். மச்சான், எனக்கு தெரியும் உன் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு வேறு வழி இல்லைடா. இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி தீய சக்திகளெல்லாம் நம்ம அழிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பாரதி சொல்ல, அது என்னமோ உண்மைதான்டா அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே பாரு கிருஷ்ணா, எதையும் யோசிக்காத. அவங்க இப்போ நல்லவங்க கிடையாது. நம்ம உயிரை காப்பாற்றணும்னா அவங்கள அழிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கெவின் சொன்னான். ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் கன்னில் இருந்த மந்திர தண்ணியை கொஞ்சமாக சூரியகாந்தி பூவை விதையை போட்டு அவள் வாயிலே அடிச்சு விட்டேன். அந்த இடத்துலையே அவள் துடிக்க எரிஞ்சு போனான். அதனால் இதை பார்த்த நாங்கள் எல்லாருமே அப்பாடான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டோம். அப்போ நான் தியாவை தூக்கிக்கிட்டு, பாப்பா உனக்கு ஒன்று ஆகலைல்ல அப்படின்னு கேட்க, நான் ஓ பிள்ளைப்பா, எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு தியா கேட்டா. அதுக்கப்புறமா நான் கெவினை ஆச்சரியமாக பார்த்தேன். அப்போ தியா என்கிட்ட வந்து, அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் என் சக்தியை பயன்படுத்தி அவரை நான் சரி பண்ணேன். என்னோட ரத்தத்தை நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். அதனால் அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர் ரொம்ப நல்லா தான் இருக்காருப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம தியா ஒரு தேவதைன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே நாங்கள் மறுபடியும் மீட்டப் பண்ணதுனால பயங்கர சந்தோஷமாக மாறி மாறி கட்டி பிடிச்சிக்கிட்டோம். கெவினுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறத நிம்மதியோட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் ஒரு கத்தி என்னை குத்துறதுக்காக வந்தது. அந்த கத்தி என் வயத்தில் குத்துற டைமில் நான் திரும்பி பார்த்தேன். ஹலோ கிருஷ்ணா, எங்கள் அம்மாவை கொண்டுட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. ஆனால் அவங்கள கொண்ட உடனே எல்லாம் முடிஞ்சிடலையே கிருஷ்ணா. அவங்க பாதி சக்தி எனக்கு இருக்கு. இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு நக்கலை கேட்டா கீர்த்தனா. ஹே கீர்த்தனா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? மரியாதையா அவனை விட்டுடு. இல்லை அப்படின்னு சொல்ல, அவன் செத்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவளை திரும்பி பார்த்தேன். ஆக்சுவலி அந்த கத்தி எனக்கு குத்தலை, என் பக்கத்தில் அந்த ஷோஃபாவில் தான் குத்திச்சு. வாடி வா, ஒன்றை தான் இவ்வளோ நேரமாக நான் எதிர்பார்த்தேன். என்னடா ஒரு பீஸு குறையுதேன்னு நினச்சேன், நீயும் வந்துட்டியா? இனிமேல் நீயும்
போக வேண்டிய இடத்துல நானே உன்னை ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாவர அப்படின்னு தியா சொல்ல, இதோடா சிறுவண்டெல்லாம் என்னை நக்கல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தா. எங்கள் அப்பாவை கத்தியாலே குத்திட்டேன்னு நினைக்கிறியா? கரெக்டாக பாரு நீ எங்கே குத்திருக்க அப்படின்னு. அப்போதான் கீர்த்தனா கவனிச்சா. அவன் என்ன குத்தலை, என் பக்கத்தில் இருந்த ஷோஃபாவை தான் கொத்தி இருந்தா. ஆக்சுவலி தியா அவள் சக்தியை பயன்படுத்தி என்னை காப்பாற்றிருக்கா. இங்கே பாருமா, உன்னால் சரியாகவே எய்ம் பண்ண கூட தெரில, நீ என்ன கொல்லுவியா அப்படின்னு நக்கலை கேட்டா தியா. மறுபுறம், இங்கே பாருமா, நம்ம எப்படியாவது தம்பி அந்த குடும்பத்தில் கொண்டு வந்தாகணும். அவனும் எவ்வளோ நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான். அவனுக்கு நம்ம ஃபேமிலி இத்தனை பேர் இருந்தோம், ஒரு அனாதை மாதிரி அவன் வாழ்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கெவினோட அண்ணன் சஞ்சய் சொன்னார். என்னங்க பண்ணுறது, அம்மாவுக்கு ஏன் அவர் மேலே இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு சஞ்சயோட ஒய்ஃப் கேட்க, நித்யா நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தம்பி வயிற்றில் இருக்கும்போதே நிறைய பேர் மூட நம்பிக்கையாக இந்த குழந்தைய அழிச்சிட்டு இது ஒரு சாத்தானோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா அதை நம்பலை. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இதோட சாத்தான் அப்படின்னு அவங்களே கத்த ஆரம்பித்தாங்க. எதுவும் புரியலை. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த குழந்தைய அவங்களால அழிக்கவும் முடியலை. அதனால் அவனை பெற்று கையில் எடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அவனை பிடிக்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்தே அவனை ஒதுக்கி தான் வச்சாங்க. ஒரு நாள் கூட அவனை கையில் தூக்கி கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்ததே இல்லை. அவன் வளர வளர தான் அவனுக்கு சில சக்திகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. ஆனால் அதை நான் ரகசியமாக வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் நானும் தம்பி பேசிகிட்டு இருக்கிறத எங்கள் வீட்டு வேலைக்காரன் பார்த்துட்டான். அதை அம்மா கிட்ட சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய பிட்டுகளாக எடுத்து போட அதை உண்மைன்னு சொல்லி அவன் சாத்தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியே வச்சுட்டாங்க. அவனோட சின்ன வயசுலேருந்தே அம்மா பாசம் கிடைக்காம நான் தான் அவனை வளர்த்தினேன். பிடிவாதமாக இருந்தேன். ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா எனக்கு அப்போவே ஒரு கடமை வந்துடுச்சு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டாம்மா. இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கான், சொந்த காலில் நிற்கிறான். ஆனால் என்ன, சொந்தக்காரங்க இல்லாமல் அனாதை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல பசங்க, அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் ரொம்ப சங்கடமாக சொன்னார். தொடரும்.